வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஆனால் இந்த குறிப்பு சிறிதாக இருந்தாலும் மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகம் அவர் செய்யும் தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது அவர் செய்யும் வேலையாக இருந்தாலும் சரி அதில் திறமையானவராக இருப்பார், பன்முகத்தன்மை கொண்டவராக இருப்பார், அந்த தொழிலை நேசிப்பார், அந்த தொழில் மீது அவர் பற்று கொண்டு இருப்பார், அந்த தொழில் மூலம் பேர் புகழ் செல்வம் என அனைத்தும் சேர்த்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு யோக ஜாதகம் என அந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் சொல்லிவிடலாம். அப்படி அமைப்புகள் ஜாதகத்தில் ஏராளம் இருந்தாலும் அதில் ஒரு அமைப்பை நாம் இப்போது பார்ப்போம். சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுதான் ஒரு ஜாதகருக்கு சன்ம ராசி. அந்த சந்திர பகவான் இருக்கும் வீட்டிற்கு 10வது வீட்டில் தொழில்காரகன், ஆயுள்காரகன், கர்மக்காரகன், ஜீவனக்காரகன் சனி பகவான் இருந்தாலும் அல்லது ஜீவனக்காரகன், தொழில்காரகன், கர்மக்காரகன், ஆயுள்காரகன் சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டிற்கு 10வது வீட்டில் சந்திர பகவான் இருந்தாலும் இந்த ஜாதகர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர்களாக அவர்கள் பணிபுரியும் வேலையாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யும் தொழிலாக இருந்தாலும் சரி, இதில் பேர் புகழ் செல்வாக்கு அனைத்தையும் சம்பாத்தியம் செய்து வருவார்கள். அதனால் இது ஒரு யோகா அமைப்பான ஜாதகம். இப்படி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.